ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டிஎன்பிசி இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 2ல் கேட்ட மேக்ஸ் சம்ஸ் நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டைம் அண்ட் ஒர்க் பார்க்கலாம். 3 men or 4 women or 12 boys can complete a work in one day. In how many days a man, a woman and 5 boys together can complete that work அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 3 ஆண்கள், அது இங்கிலீஷில் மேன்னா எம்ன்னு எடுத்துக்கலாம். எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? ஒரு நாளில் முடிக்கிறாங்க. அப்போது ஒரு மென் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? 1/3 டேஸில் முடிப்பாங்க. இப்படி தான் நம்ம போடணும். ஏன் சார் 1/3 போடுறோன்னா, இது வந்து ஒர்க்கு, சரிங்களா? ஒர்க்கை வந்து எப்பவுமே 1/by போடணும். ஒரு ஒர்க்கை 3 மென்னை வந்து சேர்ந்து முடிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அடுத்து 4 விமன், இதே போல் தான் நம்ம ரீப்ளேஸ் தான் எழுதணும். 4 விமன் வந்து 1 டேயில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்கன்னா, அப்போ ஒரு விமன் வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 1/4 ஒர்க்கை முடிப்பாங்க, சரிங்களா? அடுத்து இதே சிமிலர்லி 12 பாய்ஸுக்கும் அதே போல் தான். 12 பாய்ஸ் வந்து 1 டேயில் முடிக்கிறாங்க அப்படின்னா 1 பாய் வந்து 1/12 டேஸில் முடிப்பாங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன். கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏ மேன் ஏ விமன் 5 பாய்ஸ், அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள் சேர்ந்து செய்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக செய்கிறது. 3 ஆண்கள் தனியாக செய்கிறது, 4 விமன்கள் தனியாக செய்கிறது, 12 சிறுவர்கள் தனியாக செய்கிறது. அவங்க கேட்குற கண்டிஷன் வந்து ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள் இருந்தால் என்ன எப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? இதுக்கு நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, இதை எப்படி சால்வ் பண்ணோம்னா, அவங்க கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். இந்த கண்டிஷன் இப்போ ஒரு ஆண் கேட்குறாங்களா, ஒரு ஆண் வந்து நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம்? 1/3 எடுத்திருக்கோம். அதை நம்ம ஃபஸ்ட் அப்படியே எழுதிப்போம். ப்ளஸ் இதில் வந்து மற்றும் அப்படின்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். இங்கிலீஷில் அண்டுன்னு சொல்லியிருப்பாங்க, தமிழில் மற்றும்னா ப்ளஸ். அதே போல் ஒரு விமன், நம்ம ஆல்ரெடி ஒரு விமன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பெண் வந்து 1/4. அடித்து 5 சிறுவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு சிறுவருக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். 1 boy = 1/12. அப்போ 5 சிறுவர் அப்படின்னா மேலே 5 போட்டுட்டு கீழே அந்த 12 போட்டணும். அதான் எங்கெங்கே சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன்னா, இந்த நியூமரேட்டரில் மட்டும் மாற்றிருக்கேன், மேலே பகுதியில் மட்டும் மாற்றிருக்கேன், சரிங்களா? கீழே இருக்கிறது எல்லாமே இந்த பாட்டமில் இருக்கிறது அப்படி தானே போட்டிருக்கேன். இதை சால்வ் பண்ணவே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும், சரிங்களா? ஸோ மீசிமா வந்து 12. ஸோ இதுக்கு 3க்கு பார்த்தீங்கன்னா 4, 4க்கு எடுத்தால் 3, 12 1, அப்போ 5 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ மேலே 12/12 வரும். இப்போ அடித்து கொடுத்தா ஆன்சர் 1. இவ்வளோ தான் இதனோட ஆன்சர். ஸோ இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். 3 ஆண்கள் சொல்லியிருக்காங்க, எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஒரு நாளில். அதனால் அந்த 3 ஆண்கள் போட்டு அந்த 1 இந்த சைடு போட்டு விட்டேன். ஸோ 3 வந்து இந்த சைடு போனால் இங்கே பெருக்கல் இருக்குது, இந்த பக்கம் போனால் தலைக்கீழ மாறும், சரிங்களா? அதே போல் 4 பெண்கள் சொல்லியிருக்காங்க. 4 பெண்கள் வந்து ஒரு நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண்கள் வந்து 1/4 ஒர்க்கிங் டேஸில் முடிப்பாங்க. அதுதான் இப்படி போட்டிருக்கேன். எல்லாமே வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் பொறுத்த வரைக்கும் 1 வகுத்தில் போடணும், 1/by போடணும். அப்போ தான் வந்து அது வேலையாக கன்வெர்ட் ஆகும், சரிங்களா? அதே போல் தான் 12க்கு வந்து =1 போட்டு 1 boy = 1/12 போட்டிருக்கேன். கடைசியாக எல்லாத்தையும் கூட்டியிருக்காங்க. அவங்க கீழே என்ன கேட்டிருக்காங்களோ அது நம்ம நியூமரேட்டரில் போடணும். இப்போ ஒரு ஆண்னா இங்கே 1 மேலே போட்டேன், இங்கே ஒரு பெண்ணுக்கும் 1 மேலே போட்டேன், 5னா இந்த 5 இது வந்து கரெக்டாக மேலே வரணும். கீழே வந்து இதனோட பேஸ் வந்து கீழே வரணும், 3 4 12. இதை சால்வ் பண்ணால் நமக்கு டைரக்ட் ஆன்சர் கிடச்சிடும், சரிங்களா? தேங்க்யூ.